சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆயில் ஊற்றி சும்மா 2 பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். இது கூட வந்து நான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு பிடி அளவு போட்டிருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்காக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதங்கணும் இல்லை, ஒரு நார்மலாக நமக்கு வதங்கினா போதும். பிரியாணிக்கு மாதிரியெல்லாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் முருகணும் அந்த மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள், இல்லாட்டினா நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அது கருகிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வதக்கி விட்டுருங்க. சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம காய்கறியெல்லாம் போடாதனால டேஸ்ட் எப்படியோ இருக்கும்னாலாம் நினைக்காதீங்க, சூப்பராகவே இருக்கும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றும் போது நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி. இப்போ தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ எப்போவுமே நம்ம அரிசி வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் நான் அதை செய்கிறேன். நம்ம எப்படி 1க்கு 2 ஊற்றுமோ அதே அளவு தான் இது. மல்லித்தலை மட்டும் சேர்த்திக்கோங்க, புதினா தேவையில்லை. இருந்தால் போட்டுக்கோங்க. நான் மல்லித்தலை மட்டும்தான் இதுக்கு சேர்த்துவேன். தண்டாக போட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும். தண்டோடு போடும்போது அதில் கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்குறோம், அதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வந்து நல்லா தண்ணி கொதிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம தண்ணி ஊற்றுனதுமே நம்ம அரிசியும் கழுவி வச்ச அரிசியும் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு இப்போது வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். லெமன் இருந்தால் ஒன்று சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். புளிப்புக்கு கம்மியாக தான் இருக்குன்னா உப்பு சேர்த்திக்கிறேன். எப்போவுமே நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து அளவு தெரியும். ஏதோ ஒன்று அவசரம்னா இப்படி தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் காலையில் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். அவங்களும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. காயெல்லாம் போட்டு கொடுக்கும்போது அவங்க எப்போவுமே சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் பெருக்கி வச்சு கொண்டு வருவாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இது கூட ஏதாவது நம்ம சோயா சில்லியோ இல்லை நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா அது சாப்பிட்டுக்கலாம். ஒரு முட்டை வறுத்து கூட நம்ம கொடுத்து விட்டுக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 4 விசில் எனக்கு வந்தால் போதும். என் விசிலுக்கு 4 விசில் வந்தால் போதும். ஏன்னா நம்ம அரிசி ஊற வச்சு செய்கிறோங்கிறனால. ஊற வைக்கலை, அதுவும் நம்ம ஊற வைக்கலை எமர்ஜென்சின்னு சொன்னிங்கன்னா ஒரு 4 விசில் விடுற பக்கம் ஒரு 2 விசில் சேர்த்து விட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இறங்கி சாப்பிடுங்க. சூப்பராக வந்திருக்கு. விட்டுருவோம், சாப்பாடு இறக்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. சாப்பாட்டுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா நேற்று வச்சு நான் கருவாடு தொக்கு தான் வச்சுருந்தேன், அதாவது கத்திரிக்காயெல்லாம் போட்டு. எது தொட்டு சாப்பிட்டாலுமே இந்த சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.